salute. I was stunned again. திரும்ப நான் ட்ராமுக்கு போயிட்டு நான் ஒஸ்டாண்டுக்கு திரும்ப வந்துட்டேன். காலையில் பார்த்த ஹார்ட் ஆஃப் ஒன் ஸ்டாண்ட் சொல்லுவோம். ஹார்ட் ஆஃப் ஒன் ஸ்டாண்ட் ஒஸ்டாண்ட் அந்த இடத்த நான் உங்களுக்கு காட்டுறேன். மெயினாக அந்த ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் ஆக்சுவலாக எனக்கு வந்து அந்த அதுதான் சென்ட்ரல் ஸ்டேஷன். ஆக்சுவலாக அங்கே இறங்கின உடனே இந்த ஸ்கை ஸ்கிராப்பர் வந்து இருக்க முடியும். இது ரெண்டு அந்த பக்கமும் ஒரு ஸ்கை ஸ்கிராப்பர் அந்த பக்கமும் இருக்குது. ஹவு டால் திஸ் பில்டிங் ஐ டோன்ட் நோ. ரொம்ப ஹைட்டு. நான் லாஸ்ட் டைம் பார்க்கின் ஹோட்டலில் செக்இன் பண்ணேன் இல்லையா, பெர்லினில், ஜெர்மனியில். அதை விட கொஞ்சம் அதிகமான ஹைட்டாக தான் தெரியுது எனக்கு. பட் ஈக்குவலாக இருக்கலாம். நியர்பை ஒரு 100 floors இருக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு சரியாக தெரியல. மேபி ஐ வில் கூகுள் இட் லேட்டர். ஸோ ஐ டோல்ட் யூ ரைட், ஹார்ட் ஆஃப் ஒஸ்டாண்ட். அது வேற ஒன்றும் கிடையாது. எனக்கு பின்னாடி இருக்கிற யாட் ஸ்டாக் தான். இந்த யாட் ஸ்டாக்கு இதோட ஒரு மேசிவான ஒரு ஜெம்ஸ் ஆஃப் கிரவுன்னு சொல்கிற மாதிரி ஒரு ஷிப்பு பின்னாடி இருக்குது. ஒரு மெர்ச்சன்ட் ஷிப்பு. லாஸ்ட்டு இந்த வேர்ல்டு வார் 2 டைம்லலாம் நிறைய பேசஞ்சர்ஸு, அந்த மத குருமார்கள் அவங்களெலாம் ட்ராவல் பண்ணி கண்ட்ரி பை கண்ட்ரியாக ட்ராவல் பண்ணி ஹெல்ப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண ஒரு மெர்ச்சன்டைஸ் ஷிப் அங்கே இருக்குது. அதுதான் ஜெம் ஆஃப் கிரவுன் இந்த ஒஸ்டாண்டில். பிஃபோர் ஆஃப் தட் ஐ ஷோ யூ பிஹைண்ட் மீ. இது ரொம்ப நிறைய யாட்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட யாட். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் பி ரிச், பட் அட்லீஸ்ட் ஒரே ஒரு யாட்ச் மட்டும் வாங்குற அளவுக்கு காசு இருந்தால் போதும். அப்படி தான் தெரியுது. ஏன்னா இந்த யாட்சோட ஓனர்ஸ் எல்லாமே பில்லியனர்ஸாக இருப்பாங்க. நான் கேட்ட வரைக்கும், விசாரித்த வரைக்கும், இங்கே டாக்கிங் பண்ணுறதுக்கே அவங்க வந்து அவ்வளோ பணம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இங்கே இருக்கிறது எல்லாமே குட்டி குட்டி யாட்ச், பழைய காலத்து பாய்மர படகு. பட் இப்போ இதெல்லாமே மாடர்ன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி, சும்மா அந்த பாய்மரன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னலுக்கு தான், பட் எல்லாமே மோட்டரைஸ்டு, கம்ப்ளீட்லி பார்த்தீங்கன்னா மோட்டார் டிரைவ். ஸோ அப்படி தான் அந்த மாதிரி ஆக்சுவலாக அந்த மாதிரி மெக்கானிசமில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஏன்ஷியன்ட் மெக்கானிசம் கிடையாது. இப்போ எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேஷன் ஆகிடுச்சு. ஸோ எக்ஸாக்ட்லி கேமரா ஃப்ளிப் பண்ணுறேன். அந்த ஜெம் ஆஃப் கிரவுன்னு சொல்கிற அந்த மேசியான ஷிப் உங்கள் கணக்கு தெரியுதான்னு தெரியல. ஸோ கேமராவை நான் இதே பொசிஷனில் கொண்டு போகிறேன். இப்போ நம்ம முன்னாடி பார்த்தது எல்லாமே சின்ன சின்ன யாட்ச். இதுதான் இந்த யாட்ச் சைஸ் பாருங்கள். டெஃபினட்டாக வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 100 millions 200 millions வர்த்து உள்ள ஒரு யாட்சி இது. இதெல்லாம் பழைய யாட்சி. இது வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஜென்ரேஷன். இது ஓல்டு ஜென்ரேஷன், பழைய டெக்னாலஜி உள்ள யாட்சி. இதெல்லாம் ஸ்டில் இதெல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவ். எல்லாமே 100 millions 200 millions வர வர்த்து உள்ள யாட்சி இது. ஸோ அங்கே நிற்கிறது எனக்கு தெரிஞ்சு ஹைலி எக்ஸ்பென்சிவாக இருக்கலாம். பக்குன்னு போட்டிருக்கு அதோட நேம். ஸோ எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் மில்லியனர்ஸ், இல்லைன்னா இந்த ராஜவம்சம் அந்த மாதிரி பீப்புளோட தான் இருந்திருக்கலாம். ஸோ பின்னாடி நிற்கிற அந்த ஷிப்புக்கு தான் நம்ம போகிறோம். அது ஒரு மியூசியம்னு சொல்கிறாங்க. உள்ளே அலோவ் பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியல. பட் நம்ம அதுக்குள்ளே தான் போக போகிறோம். அதோட அந்த கொடிமரம், அந்த பாய் மரம் மட்டும் இல்லையா, அந்த பாய் மரம் 3 பெரிய பாய் மரம், அதில் கிரேன் அட்டாச்சு எல்லாமே இருக்குது. அதோட ஹைட் மட்டுமே நியர்லி எப்படி பார்த்தாலும் 100-150 feet இருக்கும். மினிமம் 150 feet இருக்கும். ரொம்ப டாலாக இருக்குது. அந்த ஷிப்போட லென்த்தே பார்த்தீங்கன்னா நியர்பை 50 to 60 meters மேலே கூட வரலாம். எண்டு டு எண்டு பார்த்தீங்கன்னா 70 meters வரலாம். ரொம்ப லாங்கான ஒரு ஷிப் ஆக்சுவலாக. அதான் ஜெம் ஆஃப் கிரவுன், இந்த ஒஸ்டானோட ஜெம் ஆஃப் கிரவுன். அப்படி ஒரு ஷிப் அது. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரி ஒரு மெர்ச்சன்டைஸ் ஷிப். அது லாங்கஸ்ட் ஷிப்பு. இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு இந்த ஒஸ்தான் சொன்னாலே, ஒஸ்தான் அப்படின்னாலே அந்த ஷிப்பு சேர்ந்து அந்த நேமோட வந்துடும். அதை ஒரு மியூசியமாக ரெடி பண்ணி வச்சிருக்கிறதா நான் பார்த்தேன், கூகுளில் செக் பண்ணேன். ஸோ அதுக்குள்ளே என்ட்ரி ஆக முடியுமான்னு தெரில. பட் அதை சுற்றி வந்து காமிப்பேன். நான் போய் விசாரிக்கிறேன், என்கொயரி பண்ணுறேன். இன்கேஸ் எனக்கு உள்ள என்ட்ரி கிடைச்சது அப்படின்னா மேபி நான் அது உள்ளே போயிட்டு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். எப்படி இருக்குது பாருங்கள், கஜாப்பாக இருக்குது பார்க்குறதுக்கே, அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ அந்த ஷிப்புக்கு பக்கத்தில், இங்கே பக்கத்தில் நிற்கிற யாட்செல்லாம் ஒன்றுமே பெரிய விஷயமா என்னால் கன்சிடர் பண்ணவே முடியல. ஹவு பிக் அண்ட் ஹவு டால் இஸ் தட். நோஸ் பாயிண்ட், நோஸ் பாருங்கள் எவ்வளோ லாங்கு. நோ. ஸோ அதுதான் டிக்கெட் கவுண்டர்னு நினைக்கிறேன். மேபி நான் அங்கே என்கொயரி பண்ணி பார்க்குறேன். அந்த டிக்கெட் கவுண்டரில் சப்போஸ் டிக்கெட் கிடைச்சது அப்படின்னா நான் உள்ளே என்ட்ரு ஆகிறேன். ஆனால் இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது மெயின் ஆங்கர்ஸு ஆல்ரெடி ஆங்கரிங் பண்ணியிருக்கு. இது மெயின் ஆங்கர் மேலே இருக்குது. நல்ல ஹெவி.
amazing. செம்மையாக இருக்குது ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு. Let me go and enquire them for the ticket. Hello sir, how are you doing? Good. Actually, I just wanted to enter in the ship. Is that possible, sir? You have to pay, yeah? Sure, I'm gonna pay. But I'm really happy I have a chance to visit inside the ship today. Because I was worrying today, it's a holiday today, maybe they will allow or not inside the ship. I was worrying that much, but it is really happy you're allowing me inside. So I'm happy to pay. How much is that, sir? €7. €7, it's okay. I pay by card or cash? Card, it's okay. So €7 தான் ஷிப்புக்குள்ள போக போறோம் நம்ம. I'm on live with my friends in India. Okay. Yes. So I'm not a proper vlogger, but whenever I'm taking visit to other countries, I take some live videos and pictures for my friends so that they can also enjoy with me along with me, right? So I pay. So நம்ம இப்போ €7 பே பண்றோம். டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போறோம். அப்ரூவ் ஆயிடுச்சு. Perfect. Just a moment guys, sorry. லைவ் வீடியோவில் இடையில இந்த மாதிரி தேவையில்லாமல் பேசுகிறேன்னு நினைக்கிறேன். பட் ஒரு மேனுவல் கூட சேர்த்து தராங்க. தேங்க்யூ வெரி மச் சார். தட்ஸ் த வே டு என்டர், ரைட்? ஓகே, தேங்க்யூ. யோ, ஸோ ஃபைனலி த டிக்கெட், அது கூட இந்த ஷிப் பற்றி ஒரு ஃபுல் ஹிஸ்ட்ரியோட ஒரு கேட்டலாக். ஸோ லெட்ஸ் என்டர் டு த ஷிப். ஓகே, ஸ்டே வித் மீ. தேங்க்யூ வெரி மச் சார். ஹேவ் எ நைஸ் டே. ஹாப்பி நியூ இயர். ஸோ ஷிப்குள்ளே போக போகிறோம். கேமரா ஃப்ளிப் பண்ணுறேன். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு. வெறும் €7 தான். நான் ரொம்ப அதிகமாக எதிர்பார்த்தேன் ஆக்சுவலாக. அதிகமாக இருந்தாலும் உள்ளே போகிற ஐடியாவில் தான் இருந்தேன். வை பிகாஸ் இதெல்லாம் லைஃப்பில் ஒரு டைம் தான் இதை விசிட் பண்ண முடியும். ஸோ இந்த ஷிப்பு உள்ள நான் போயிட்டு நேராக ஃபஸ்ட்டு வீல் ரூமுக்கு தான் போக போகிறேன். அந்த மெயின் வீலுக்கு நான் போயிட்டு சூப்பர் ஷிப்புக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இந்த பாய் மரம் அதோட அப்பா மேசிவாக இருக்குது. பயங்கர மேசிவ். டேம் செம்ம மேசிவாக இருக்குது. இதெல்லாம் வந்து லைஃப் போட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது எனக்கு தெரிஞ்சு இது பார்த்தீங்கன்னா வந்து 36 இன்ச்சஸ் டயமீட்டர் பைப். இது எல்லாமே மெட்டல் தான். இது பாருங்க, இது கொடி ஏற்றுறதுக்கு உள்ள மரம். எல்லாமே விஞ்ச் ஆப்ரேட்டட் தான். எல்லாமே மோஸ்ட்லி விஞ்ச் ஆப்ரேட்டட் தான். ஸோ லெட்ஸ் கோ டு த வீல் ரூம். லவ்லி. திஸ் இஸ் அமேசிங். அப்பா, கேமரா ஃப்ளிப் பண்ணிக்கிறேங்க. சூப்பராக இருக்குது. இது சும்மா இது நம்ம கையால் சுற்றலாம், பட் இது ஆப்ரேட் ஆகாது. நம்ம சுற்றி பேசஞ்சர் வர்ற விசிட்டர் சுற்றி பார்க்குறதுக்காக இந்த வீல் வச்சுருக்காங்க. ஆனால் இது தொடரதே ஒரு பாக்கியம்தான். அப்போ உள்ள டெக்னாலஜியை பார்த்து எனக்கு ஐம் ரியலி ஒண்டரிங் அபவுட் தட். ஸோ லைவில் இருக்கிறத விட நான் ஃபுல்லாக இந்த ஷிப் ஃபுல்லாக தரவா என்ஜாய் பண்ணிக்கவா இல்லை உங்களையும் லைவ்ல கூட வச்சுக்குவான்னு எனக்கு தெரியல. ஐம் பிட் கன்ஃபியூஸ்ட். பட் நான் எல்லாத்தையுமே நான் ஒரு டைம் நேரம் இன்டர்னலாக பார்த்துக்கிட்டு நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச். ஸோ ஐ டோல்ட் யூ ரைட், அந்த ஸ்கிராப்பர்ஸ் பார்த்துங்க. சாரி, நான் 2 இருக்குன்னு சொன்னேன், பட் தெர் இஸ் 3 ஸ்கிராப்பர்ஸ், ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் இருக்கு. ஸோ அதுதான். ஸோ வந்த விஷயத்தை பார்ப்போம். இந்த ஷிப்பை நான் முடிச்சு எனக்கு தெரிஞ்சு 1 or 2 hours கூட ஆகலாம். நான் அந்த ஷிப்பை ஃபுல்லாக அந்த ஷிப்பை பார்த்துட்டு இதை கம்ப்ளீட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தென் ஐ வில் லுக் இன் டு தட் த அதர் திங்ஸ் அண்ட் ஆல். ஓகே, தேங்க்யூ. உள்ள ஒரு ஹோட்டல் கூட வச்சுருக்காங்க இந்த பாண்டில். ஒரு ரிசார்ட் மாதிரி இருக்குது. மேபி யூ வில் ஹாவ் சம் காஃபி, பியர், வாட் எவர் எல்ஸ். உங்களுக்கு கிடைக்கிற விஷயத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். அவ்வளோதான். மற்றபடி இது டோட்டலாகவே யாட் ஷிப், டாக் யார்டு. ஸோ இந்த ஷிப்பை கம்ப்ளீட்டாக ஒரு கம்ப்ளீட்டாக பர்மனெண்ட்டாக ஒரு ஓரத்தில் டாக்கிங் பண்ணியிருக்காங்க. இதோட டோட்டல் ஹிஸ்டரி என்னன்னு தெரியல, பட் ஐ வில் கோ த்ரூ ஆன் இட். பார்க்குறேன். தேங்க்யூ வெரி மச்.